ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நாம் இன்றைக்கி வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் கேம் பிளேயோட செகண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஒர்க்காகவே மாட்டேங்குது, எதுக்குன்னு தெரில. நானும் நிறையா தடவை பார்த்துட்டேன், போட்டு பார்த்துட்டேன், எனக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. அதனால தான் என்னால் போட முடியல. ஸோ இன்னிலேருந்து தினமும் உங்களுக்கு வீடியோ வர ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் சிட்டியில் இருக்கோம். என்னடா முதல்ல நூறு மாதிரி இருந்தால் இப்போ இப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னே நான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுல இவ்வளோ கிரைண்ட் பண்ணி, அதாவது லெவலப் பண்ணி வந்துட்டு இப்போ என் லெவலை நல்லா பாருங்களேன். 640 லெவலு. எவ்வளோ லெவல் இருந்தோம் கடைசியாக? 20 இருந்தோமோ. சரி, 20லேருந்து 640 எப்படி கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல். இது வந்து டார்க் ஸ்டெப். இது பாருங்கள், எபிலிட்டி காமிக்கிறேன். என்னாச்சு? ஸ்டெப் வைஸ் அதோ இப்படியா. அடுத்து இது வந்து பிரேக் டான்ஸ் எபிலிட்டி. இது வந்து பராஜ். அடுத்து இது வந்து ஓவர் ஹீட். இதுதான் மாசான எபிலிட்டி. ஸோ இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பவுண்டி என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு காமிக்கல அவ்வளோதான். இது வந்து நம்ம லைட் ஃப்ரூட் கிடச்சிருச்சு. இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஃப்ரூட்டு தான் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரூட் ரோல் தான் பண்ண போகிறோம். போன விட நான் சொல்லியிருந்தேன்ல, இது நம்ம வந்து ஃப்ரூட் ரோல் பண்ணணும்னா 50 லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறையா லெவல்ஸ் ஏறிட்டோமா. ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ரூட் ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு போய்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு போகிறதுக்கு வந்து இந்த லைட் ஃப்ரூட்டில் வந்து நல்ல ஒரு எபிலிட்டி இருக்குது. அதாவது கீழே பார்த்திங்கன்னா லைட் ஃப்ளைட் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதை நம்ம யூஸ் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஜங்கிள் இருக்க பாதி கொடுத்திங்கன்னா இப்படி நம்மளை டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு போவோம். புகழோம் ஜங்கிளுக்கு ஜங்கிள். தப்பான பார்த்த போகிறோமா? இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். வந்து பைரட் ஸ்டார்டர் யாராவது போகிறது வந்து சரி. இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் நிறைய ஃப்ரூட் எனக்கு ஸ்பான் ஆச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டு கிரவுண்ட்லேயே ஸ்பான் ஆகும். பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயே ஸ்பான் ஆகி நல்ல ஃப்ரூட்டாக இதெல்லாம் தெரியாது. ஸ்பான் ஆகுது எடுத்து போட்டுக்க வேண்டியது. ஸோ வந்தாச்சா, இப்போ ஜங்கிளுக்கு வந்தாச்சு. போயாச்சா? இப்போ நேராக போய் நேராக போகலாம். ஸோ வந்தாச்சு. இது என்ன பிளாக்ஸ் ஃபுட்டு காய்ச்சாவா? ஸோ இப்போ வந்துட்டு டாக் பண்ணிங்கன்னா என் பேர் காய்ச்சாவே கிடையாது, இவன் வந்து ஜெயாலஜ் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து ரேண்டம் ஃப்ரூட் கொடுத்துக்கோங்க. ரேண்டம் ஃப்ரூட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா உன்னோட லெவல் வந்து 640. உன்னோட அடுத்த பர்ச்சேஸ், அதாவது லெவல்ஸ், நான் சொன்னேன்ல லெவல்ஸ் கூட நம்மளுக்கு இது அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 50வது லெவலில் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு 32,000 தான் கேட்பான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது 120 கேட்குறான் பார்த்திங்கன்னா. ஸோ அண்டர்ஸ்டூட் கொடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டூட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா காமன், அன்காமன், ரேர், லெஜெண்டரி, மித்திக்கல். இதில் வந்து மித்திக்கல் கிடைக்கும் தான் நம்மளுக்கு ஆசை. கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம். சரி, இப்போ வந்து இந்த எல்லோ பட்டனை தொட்டால் அந்த வெளியே கொடுத்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த பர்ச்சேஸில் இது ஸ்பின் ஆகும். பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. நமக்கு கச்சாவே நல்லா கொடு காய்ஸ். நம்மளுக்கு ஒன்று காய்ஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா போர்ட்டல் ஃப்ரூட்டு. ஐயோ, இந்த ரப்பர் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். தம்பி ரப்பர் வேணுமா? கைஸ் அவன்கிட்ட வந்து ரப்பர் வேணுமா பார்ப்போம். ஒன்று கிளிச் ஆகுறான், இது கிளிச் ஆகுறான்னா நம்ம கிளிச் ஆகுறோமா? இதுங்க அப்படியே அந்த ட்ராப்பை கொடுப்போம். நான் கைஸ் வாங்காமல் போயிட்டான். அதே எடுத்துக்கூட தம்பி. எடுத்துக்கோ. வாங்குவேன், கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்னா ரோல் பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அடுத்து நான் என்னோடய ஃப்ரூட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஐட்டம்ஸ்குள்ளே போயாச்சா? என் ட்ரெஸ்ஸர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, என் ஃப்ரூட்டை அப்படிமா அப்படின்னு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கம்மியானதே. இந்த புத்தா ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரும்புது. அந்த போட்டோவில் எனக்கு கிடச்சிருச்சு ஏற்கனவே.
எப்படி இந்த ஃப்ரூட்லாம் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகாத நேரத்தில் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு அப்படி வந்து இருந்துச்சு. அப்போ சி ஆஃப் ட்ரிச்சுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து அது 2 மணி நேரத்துக்கு ப்ரெசன்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரெசன்ஸ்லேருந்து நான் எடுத்தது தான் இந்த போர்ட்டல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா. இது வந்து லைட்னிங் ஃப்ரூட்டு. நான் வந்து இது வந்து பிளாக் ஃப்ரூட் காச்சாட்டர்னு நான் எடுத்தேன். அடுத்து இந்த புத்தா ஃப்ரூட்டு தான். இந்த புத்தா ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டில் போனால் இருக்குது. எப்படி பார்த்தீங்களா செமலை. இன்னும் அங்கே ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது. பெர்ரி கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து ப்ளூ ஐஸ்லிஷ் பெரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் நான் பெரிஸ். இந்த பெரிஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்று பிளாக் கலரில் வரும் பார்த்தீங்கன்னா இதுங்க அந்த மாதிரி பிளாக் கலரில் வருதா. இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஆரா. ஸோ இந்த ஆராக்கு வந்து இந்த சாதாரணமாக பிளாக் கலரில் இருக்கா. இந்த ஆரா வந்து நம்ம நிறையா கலரில் கொண்டு போகலாம். அதுக்கு வந்து பாரிஸ்டா அப்படிங்கிறவன்ட்ட வந்து நம்ம பேசி வந்து இந்த பெரிஸை கொடுத்து அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு ஒன்று கொடுக்கணும். அது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து செகண்ட் சி போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிரைண்டிங் பண்ணி செகண்ட் சிக்கு போனதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து பெரிஸை வந்துட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும், அந்த ஆரா கலர் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறையா பெரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிஸ்லாம் ரொம்ப தேவையானது. அதிகமாக இந்த பெரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்கிள் இப்போ நம்ம போனோம்ல ஜங்கிளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இல்லைன்னா இந்த பார்த்திங்கன்னா ஸ்கைலன்ஸ் நீங்கள் ஒரு இடம் இருக்கும். ஃபஸ்ட்டு சீல பார்த்திங்கன்னா ஸ்கைலன்ஸ்னு இடம் இருக்கும். அதில் வந்து மேகத்துக்கு மேலே அப்படின்னு இடமா இருக்கும். அந்த ஸ்கைலன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பெரிஸ்லாம் எங்கே ஸ்பானான்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷஸில் தான் ஸ்பான் ஆகும். ஸோ இப்போ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட செகண்ட் சி போகிற நிலமையில தான் இருக்கோம். ஸோ செகண்ட் சி போகணுன்னா நம்மளுக்கு வந்து 700 லெவல் தேவை. ஆனால் நம்ம 640 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான கொஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேலி பைரட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டாச்சா. ஸோ இது இப்போ வந்து என் மாஸ்டர் ஐடிலாம் பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பார்த்தீங்களா 600 இருக்குது. 600 பிளாக் ஃப்ரூட் மட்டும் 700 நல்லா மாஸ்டர் ஐடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் கிடைக்க உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாக் ஃப்ரூட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மீலி டிஃபென்ஸ் ஸ்வாடுகன்லாம் அதிகமாக போடாதீங்க. ஸ்வாடுகன்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இது வந்து செகண்ட். நான் தேர்ட் என்ன பார்த்துருக்கேன் ஃபிஷ்ஷிங் ராடு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷிங் ராடு எப்படி கிடைக்குன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபிஷர்மேன்ட்ட பேசணும். அவன் வந்து என்ன உங்கள்கிட்ட ஃபிஷ்ஷிங் ராடு இல்லையா எந்த ஒர்க்கோ அப்படின்னு கொடுத்துருவான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டிங் பண்ணலாம். ஸோ இது என்னது ஆரா போட்டுப்போம். ஆரா போட்டாச்சா ஸோ நான் அப்படியே டார்க் ஸ்டெப்புக்கு தான் இப்போ எனக்கு மாஸ்டரி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா என் லைட்டோட மாஸ்டரி 248. என் டார்க் ஸ்டெப் போகிற மாஸ்டரி பாருங்கள் வெறும் 238 தான். அதனால் இப்போ நான் வந்து டார்க் ஸ்டெப்புக்கே மாஸ்டரி ஏற்றலான்னு இருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் கிரைண்டிங் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க இந்த லைட் ஃப்ரூட். அதாவது லைட் ஃப்ரூட் எப்படி இருக்குன்னா இதில் காட்டுறேன். மெனுக்குள்ளே போயிட்டு ப்ரெஷருக்குள்ளே போனீங்கன்னா இந்த லைட் ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா எடுத்து ஈட் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு சீக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தா ஃப்ரூட் அதுக்கப்புறம் இந்த லைட் ஃப்ரூட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்படி சொல்லலாம்னா கிரைண்டிங்க்கு வேகமாக யூஸ் ஆகும். ஸோ புத்தா ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா எப்போயுமே புத்தா ஃப்ரூட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருங்க பெரிய ஹியூமன் மாதிரி. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கிரைண்டிங் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து புத்தா வேணால் ஈட் பண்ணிக்கலாம். அது வந்து பவுண்டி ஹண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு புத்தா புட்டுனா எனக்கு வந்து லைட் தான் பிடிக்கும். அதனால் நான் லைட்டு ஏட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு லைட் தான் பிடிக்கும். அதனால் வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம கிரைண்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம். போட்டுடலாம். இந்த கேலி பைரட்டை போட்டு தாக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சுருவோம்னா நம்ம ஓவர் ஹீட்டை ஆன் பண்ணி வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இருக்கு பண்ணி கேலி பைரட்டு வச்சு இது வேறு எனக்கு ஃபோன் லேக் ஆகுது கைஸ். அதனாலவே இல்லை நீங்கள் எப்போயோ போட்டு முடிச்சுருக்கோம். ஸோ இந்த ஓவர் ஹீட்டு போட்டிங்கன்னா அந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மாதிரி வருதா. அந்த ஃபயர் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ இப்படி வேகமாக அவங்களால பண்ண முடியும். லைட் வந்து எலமெண்டல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எலமெண்டல்னால் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா என் மேலே ஒரு இங்கே காட்டுறேன். எதா
என் மேலே ஒரு லைட்டு மாதிரி விழுகுதா, அதுதான் எலமெண்டல் ஃப்ரூட்ஸோட பவர். இந்த இதில் நிறைய எலமெண்டல் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா எலமெண்டல் ஃப்ரூட்டும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லைட் ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த லைட்னிங் ஃப்ரூட்டு கூட எலமெண்டல், அதுக்கப்புறம் இந்த மேக்மா, அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃப்ரூட், அதுக்கப்புறம் ஸ்மோக் ஃப்ரூட். இருக்கிறதுலே சீப்பான அன்காமன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் இருக்குதா. இந்த ஃப்ரூட்லேயே நல்ல ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளேடு ஃப்ரூட். நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரம் இந்த பிளேடு ஃப்ரூட்லாம் சூப்பராக வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு பவர்ஃபுல்லான M1, அதாவது M1 இல்லை சாதாரணமாக இந்த லைட்டை வச்சு அடிக்கிறோம்ல, அதுதான் M1ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மோக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எலமெண்டல். நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குட் ஃப்ரூட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து நம்மளோட குவெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் குவெஸ்ட்டை போய் வாங்குவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் கிரைண்டிங் பண்ணணும். நான் வந்து எதுவுமே செய்யாமல் கிரைண்டிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தனால இவ்வளோ லெவல் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு சீல நீங்கள் முக்கியமாக கிரைண்டிங் தான் பண்ணணும். செகண்ட்ஸில் தான் நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஃபஸ்ட்டு சியை கடந்துருங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டு. என் ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு எப்படியோ. இது என் செகண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து தேர்ட் சி வரைக்கும் போயிருந்தேன் பார்த்திங்கன்னா. அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த அக்கௌண்ட்டோட எனக்கு இந்த அக்கௌண்ட் தான் ரொம்பவே பிடிச்சி பார்த்திங்கன்னா. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அசாசரி, நான் இப்போ எனக்கு பின்னாடி ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கா, அது என்ன அசசரின்னு பாருங்களேன். இந்த வாட்டருக்குள்ளே போனீங்கன்னா மித்திக்கல் அசசரி எத்தனை 4 மித்திக்கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஹாலிடே க்ளோக், ஃப்ராஸ்டி ஹெல்மெட், லிமிட்டட் ஹெல்மெட். அதில் என்னோட ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் கூட அப்படி இல்லை, இதில் தான் எனக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. அதனால் வந்து இந்த மித்திக்கல் அசசரி, அதாவது பின்னாடி அந்த இடம் மட்டும் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து மித்திக்கல் அசசரி. மித்திக்கல் மாதிரி மித்திக்கல் மாதிரி இல்லை, மித்திக்கல் தான். ஸோ வந்து இந்த ரெட் ரிப்பன், அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் எல்லாமே எனக்கு கிடச்சிது. நல்ல பவர்ஃபுல்லும் கூட. இதை ஸ்டக் ஆகிட்டாங்க தம்பி கேள்வி பேர் இங்கே வா. இது வேறு எனக்கு ஸ்டக் ஆகி தொலைஞ்சிது கைஸ். ஏதாவது ஸ்டக் ஆகாமல் ஏதாவது ஆப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ், எனக்கு வாங்கணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்போ என்னாலையும் கொஞ்சம் வேகமாக கிரைண்டிங் பண்ண முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. போடலாம் பேரட்டை போடலாம். போடாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 2 லெவலாக பேரிடுச்சா. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா பவுண்டி எண்டு தான் பண்ண போகிறோம். ஆனால் பவுண்டி எண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு கேட்காம இது அப்படிலாம் ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. சாதாரணமாக எவனா பாட்டு வேணால் போட்டுதாக்குன்னா நம்மளுக்கு பவுண்டி வரும். இப்போ வந்து நான் மரைனில் இருக்கேன், அதனால் எனக்கு ஹானர்னு வரும். ஸோ இப்போ என் ரைட் சைடில் வந்து ஒரு கண்ணு மாதிரி இருக்கா, இது வந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட்டு. ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட்டு சீல நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்மளுக்கு வந்து டாட்ஜ் ஆகும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எனிமி வந்து உங்களை அடிக்கிறான்னா, அதாவது உங்களை வந்து இப்போ நான் வந்து எலமெண்டல் ஃப்ரூட்டில் இருக்குது இருங்க வாப்போ அது வருதான் எனக்கு எதோ பண்ணுறான். ஸோ இப்போ வந்து இவன் அடிச்சிடுறானா, ஆனால் அந்த சப்போஸ் நீங்கள் அவனோட கம்மியான லெவலாக இருக்கீங்க, அதனால் உங்களை அடிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிங்கை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவனுக்கு நீங்கள் வந்து டாட்ஜ் ஆகிருவீங்க. ஸோ அதுதான் இந்த எபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசுனா 750 வெளி, அவ்வளோ காசு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் வேகமாக கிரைண்டிங் பண்ண உங்களுக்கு கிடச்சிடும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3,582 வெளி இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வைங்க, அதிகமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமானது இந்த இன்ஸ்டிங். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டாப். இது வந்து 100 பெல்லி தேவைப்படும், இதுவும் முக்கியமானது. இது வந்து நீங்கள் கூட ஃபஸ்ட்டு சீக்கிரம் அவ்வளோவா தேவைப்படாது, செகண்ட் சீல கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பவுண்டி என்ட்ரு ஸ்டார்ட் பண்ண இது ஹானர் என்ட்ருனே வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளால் மறைனா இருக்கிறதுனால இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்க முடியும். இவன் வந்து லெவல் டிஃப்ரென்ஸ் 2 ஹைன்னு சொல்லுதா. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா மரைன் ஸ்டார்டருக்கு போகிறோம். அங்கே வந்து நிறையா அந்த மாதிரி போஸ்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதை போய் இது டச் பண்ணி பவுண்டி என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எங்கே போகணுன்னா நான் வந்து டெசர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கிட்டு போகணுன்னா அதை சொல்லிட்டு இருந்தேன், மரைன் ஸ்டார்டர் அங்கே போகணும். ஸோ இது வேறு எனக்கு லோ எஃப்பிஎஸ்ஸாக இருக்குது, அதனால என்னோடய லைட் ஃபைட் வந்து இப்படி பிளிங்காக ஆகுது, இல்லைன்னா சூப்பராக வரும்.
ஸோ இது வந்து பைரட் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒத்த போஸ்டர் ஓட்டை இலக்கி போயிடுது வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி ஃபஸ்ட்டு மிடில் டவுனில் பார்த்துருவோம். இங்கேயும் ஒட்டி வச்சுப்பாங்க ஏதாவது. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் தான் ஒட்டி வச்சுப்பாங்க. கொண்டு எடுத்து பண்ணிடுவோமா சரி கைஸே வச்சு அவன் செத்துட்டான். லெவல் டிஃப்ரென்ஸ் 2 ஹை போல். அதாவது லெவல் டிஃப்ரென்ஸ் 2 ஹைன்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம அவனோட ரொம்ப ஹையான லெவலில் இருக்கும் போல். ஃபஸ்ட்டே தொட்டு பார்ப்போம். ஹை இவனுமா வேண்டாம் போயிடலாம். இப்போ வந்து மரைன் ஸ்டார்ட் க்ரீன் டோர் படி சாம எனக்கு பெரி கிடச்சிச்சின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி இப்போ வந்து மரைன் ஸ்டார்டர் பைரட்டில் போகிறேன். சரி வேறு இது ரோ எஃப்பிஎஸ்ஸாக இருக்கிறதுனால வேறு வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து மரைனா ஃபஸ்ட்டு இந்த கேம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மரைனாக தொட்டிங்கன்னா நீங்கள் இந்த மரைன் ஸ்டார்டருக்கு வந்துடுவீங்க. பைரட்டை தொட்டிங்கன்னா பைரட் ஸ்டார்டருக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பைரட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே வந்து ஒரு போஸ்டர் இருக்கு. எல்லாம் ஒன்று பார்க்க அவனை மாதிரியே நினச்சிப்பாங்க. அவன் கிடையாது. என்னடா போஸ்டர் காணும், பாதி போஸ்டர் தான் இருக்கு. கேட்க இல்லை கொடுங்கடா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களாடா வச்சு கொடுங்க. ஆயிடுச்சுங்க பாருங்க, ஒரு போஸ்டர் தான் கொடுத்துருக்கேன் பவுண்ட்ரி என்ட்ரு பண்ணலான்னு பார்த்தா ஒரு தம்பியை வர போட்டான். அவனுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. வாங்கடா இது ஓடா. இப்போ வந்து மரைன் அதெல்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்வாட் டீலர்கிட்ட பேசி ஒரு 1000 ருபீஸ்னால் சீப் தான், ரொம்ப சீப் தான். ஸோ அப்படியே ஒரு ஸ்வாடை வாங்கிடுங்க. சரி கட்டானா வாங்கிடுங்க. இது கொடுக்க மாட்டேங்க. என்ன செய்யலாம் இவங்க. ஸோ என்கிட்ட கிரீட்டோட பெரி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. சரி சரி ஸ்டாஷில் போய் இன்னும் 2 தான் இருக்குது. இவ்வளோ ஏசிக்கல் போய் தான் அமௌண்ட் இருக்கா. கைஸ் நம்மளுக்கு க்ரீன் டோர் பேர் தான் நல்லா இருக்கும். அந்த பச்சை கலர் ஆரா சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டேன். ஃபஸ்ட்டு இது பச்சை கலர் ஆரா பார்த்தீங்கன்னா அது பேர் க்ரீன் ஸ்லைம் ஆரா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம். வாட் வி டு நவ் என்ன செய்யணும் தெரியல. ஸோ இப்போ பேசாமல் செஸ்ட் என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடுவோமா. செஸ்ட் என்ட்ரு பண்ணுவோமா வேண்டாமா. ஏதாவது ஃப்ரூட்ஸ் போனால் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ யூஸ் பண்ணாங்கல்ல. சரி ஃபஸ்ட்டு இது செஸ்ட் என்ட்ரே பண்ணுவோம். செஸ்ட் என்ன ஒன்றும் இல்லை, செஸ்ட்டு போய் எடுக்கிறது. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. ஒன்று இது வந்து ஒரு டைமண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2000 கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி புஷ்ஷஸில் ஏதாவது பெரிஸ் போனால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து நிறைய செஸ்ட் இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படியே நீங்கள் தினமும் இப்படியே கலெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் அப்படி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே தினமும் செஸ்ட் வந்துட்டு அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு செஸ்ட்டு மறுபடியும் ஒரிஜின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஸ்கைலன்ஸுக்கு மேலே இருக்கும். இது வந்து அப்பர் ஸ்கைலன்ஸ், ரொம்ப மேலே இருக்கிற ஸ்கைலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பையில் இருந்தோம்ல அது வந்து அப்பர் டவுனர் ஸ்கைலன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்பர் ஸ்கைலன்ஸ். ஸோ எனக்கு அப்பையில் புத்தா கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்கே கிடச்சிருச்சுன்னா இப்போ இந்த இடத்துல தான் எங்கள் கிடச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் இன்ஸ்டிங்க்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கிட்ட வந்து இன்ஸ்டிங் டீச்சர் அப்படின்னு இருப்பான். நீங்கள் சாதாரணமாக போனீங்கன்னா உங்களுக்கு கற்றுத்தர மாட்டான். என்னென்னா ஒரு கொஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது பேர் பார்த்தீங்கன்னா சேபர் கொஸ்ட். ஸோ அந்த சேவர் கொஸ்ட் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இங்கே வந்தால் அடுத்து இங்கே ஒரு செஸ்ட்டா, இங்கிட்ட வந்தால் இங்கேயும் ஒரு செஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு செஸ்ட்டா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு செஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கும். இங்கே ஒரு ஹோல் இருக்குதா, இது வந்து ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டு வச்சுன்னா இதை உடைக்க முடியும் பார்த்தீங்கன்னா. ஸோ லைட்டரை போட்டாச்சா. இது வந்து எனக்கு ஃபோனு கிளிச் ஆகிடுச்சு, அதனால் உள்ளே போக மாட்டேங்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். வச்சா அது வந்துட்டோமா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ செஸ்ட் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 செஸ்ட்டு மொத்தமாக. இதே நீங்கள் தினமும் 5 நிமிஷத்துக்கு கலெக்ட் பண்ணியிருந்தால் எப்போனா எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. அதான் இது
நீங்கள் தினமும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கும் நிறையா பெலி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெலின்னு சொல்லி டைமில் மணி தான். அதான் இந்த பிளாக் ஸ்ட்ரூப்ஸோட கரன்சி தான் பெலி. நானும் இங்கே எல்லாம் கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலிபோர்ட் ஆகி ஸ்கைலான்ஸ் இது டவுனர் ஸ்கைலான்ஸ்க்கு போயிடுவோம். போயாச்சா? ஸோ இப்போ வேறு வந்து என்ன செய்யலாம், இவன் வந்து யாருப்பா மாஸ்டர் ஸ்வாட் டீலர், இதுவே லெஜெண்டரி ஸ்வாட் டீலர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இப்போ ஒரு டிடிகே அப்படின்னு இருக்கும். டிடிகேனா ஒன்றும் இல்லை, ட்ரூ ட்ரிப்பிள் கட்டானா. ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் சொல்லியிருந்தீங்களா, இந்த டாக் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் நல்லா சீப்பான ஃபைட்டிங் ஸ்டைல், அதாவது 1550 கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஸ்டெப். இது வந்து நீங்கள் உங்களுக்கு சீப்பான ஃபைட்டிங் ஸ்டைல், ஆனால் பவுண்டி எண்டுக்கு இது வந்து யூஸ் ஆகாது. இதுவே இதில் வந்து நீங்கள் 400 மாஸ்டர் எடுத்திங்கன்னா டெத்து ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் கிடைக்கும். அது வந்து சூப்பரான ஃபைட்டிங் ஸ்டைல் தான், அது நீங்கள் பவுண்டி எண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டெத்து ஸ்டெப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுக்கு வந்து 400 மாஸ்டர் எடுத்து நம்ம செகண்ட் சீல ஐஸ் கேஸ்டில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அவைக்கண்ட் ஐஸ் அட்மிரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லைப்ரரி கீ அப்படின்னு ஒன்று கிடைக்கும். லைப்ரரி கீ வச்சு அங்கே ஒரு ரூம் லாக் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். அதை திறந்தீங்கன்னா பியூ த பெர்ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு என்பிசி இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா உனக்கு வந்து டெத்து ஸ்டெப் ஃபைட்டிங் ஸ்டைல், அதாவது 2,500,000 பெல்லி, அதுக்கப்புறம் 500 ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெத்து ஸ்டெப் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து நான் டெத்து ஸ்டெப் தான் லேர்ன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைல் இடத்த பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்கைலான்ஸ்க்கு இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹிடன் என்பிசி இருப்பான். இவன் பேர் பார்த்தீங்கன்னா மேட் சயின்டிஸ்ட். நான் என்னோடய வருஷங்களை வந்து எலக்ட்ரிக்காக நான் விட்டுருக்கேன். அடுத்து பேசணுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலில் வந்து 500 பெல்லிக்கு நீ லேர்ன் பண்ண போறியா அப்படின்னு கேட்பான். இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபைட்டிங் ஸ்டைலை லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா வேணும்னா, நல்ல பெல்லிக்கு வேணும்னா இதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா பைரட் வில்லேஜ். ஸோ அங்கே தான் உங்களால் டெத்து ஸ்டெப் லேர்ன் பண்ண முடியும். சரி டார்க் ஸ்டெப். ஸோ இப்போ நான் பைரட் வில்லேஜ் காமிக்கிறேன். எங்கே போகணுன்னா கரெக்டாக இப்படி இருந்துட்டிங்கன்னா இங்கே இல்லை, போகிறது பைரட் வில்லேஜ். ஸோ மிடில் டவுன் பக்கத்துலையா அது போகணுமா? யார் ஐயோ கிளிச்சாய் தொலைய ஆரம்பிச்சிச்சு, இது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி வந்துட்டு அங்கே போய் பார்ப்போம். எனக்கு வேறு இந்த லொக்கேஷனை பார்த்து தொலைகிறதுக்குள்ளே கடுப்பே பாப்பா அப்படின்னு. ஸோ இங்கிட்ட இருக்கா பைரட் வில்லேஜ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ஃப்ரோசன் வில்லேஜ்லாம் இருக்குது. ஐயோ அது வந்து ஃப்ரோசன் வில்லேஜ். ஸோ நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருந்து பைரட் வில்லேஜ். எங்கே போல கைஸ் பார்த்தீங்களா, அவர் புத்தாய் சார் அவர் போய் வவுண்டி எண்டு பண்ணிட்டு வருவாருங்க. ஆனால் இந்த நிலமையில என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. என் பக்கத்தில் வரான் இல்லையா? ஹெல்த் மொத்தமாக போயிருச்சு. ஐயோ காப்பாருங்க. ஸோ இப்போ வந்து பைரட் ரொம்ப லோ எஃபிஎஸ்ஸாக இருக்குது எனக்கு வந்து. அதனால தான் என்னால் கரெக்டாக காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக இருக்குன்னு பார்த்துக்கிங்களா, எவ்வளோ லேக் ஆகுது, ரொம்ப லேக் ஆகுது. ஸோ அதனால தான் என்னால் ரொம்ப நல்லா காட்ட முடியல. ஸோ இப்போ பைரட் வில்லேஜ் எங்கே இருக்குது? ஐயோ ஐயோ போலாமே பைரட் வில்லேஜ் இருக்கு. எனக்கு ஒரு போட்டு தான் தெரியுது. ஐயோ சரி. அப்படின்னு இருக்கு என் நிலமை.
கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே செத்தே போயிடுவேன் போல இருக்கே. வந்து எனக்கு மனசு விரிசி சொல்கிறதே உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லெவலாக இருந்துட்டு ஒரு லொக்கேஷன் கூட நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஸோ சாரி. ட்ரெஸ் எடுப்பா. பக்கத்தில் வந்தாச்சு. இங்கிட்டு தான் இருப்போம். இங்கே ஏதோ வந்தாச்சு. சரி, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செத்தே வீரன் போல. வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைரேட் வில்லேஜ். இங்கே கடைசியாக நான் போன வீடியோவில் கடைசியாக இங்கே வந்துட்டேன். ஸோ இப்படியே இங்கே இதுதான் இடம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இப்படியே உள்ளே போனீங்கன்னா டார்க் ஸ்டெப் டீச்சர் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கானா இவன்கிட்ட இவன் 1500 பெல்லிக்கு உங்களுக்கு இதை கொடுப்பான் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் இதை லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குங்ஃபு ஃபைட்டிங் ஸ்டைல். ஸோ அது இந்த ஃபஸ்ட்டு சீல இருக்க பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டைலில் ஒன்றுன்னு சொல்லலாம். அது நான் என்னோடய ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ செகண்ட் அக்கௌண்ட்டில் டார்க் ஸ்டெப் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு அந்த வாட்டர் குங்ஃபு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன இல்லைன்னா இந்த சொல்கிறேன் அண்டர் வாட்டர் சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்டர் வாட்டர் சிட்டி அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வில்பூலால் இருக்கும். வில்பூல்னா உங்களுக்கு இது எப்படி சொல்லலாம், ஒரு டொர்னால்டோ கலரில் ஒரு சுழல் மாதிரி உருவாகும்ல, அதுதான். ஸோ இப்போ என்னடா உன் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்தில் தான் அந்த அண்டர் வாட்டர் சிட்டி இருக்குது. என்ன வேஸ்ட் நம்ம லைட் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு வேறு இந்த ஃபோன் வேறு கிளிச் ஆகுது, அதனால என்னால் போட முடியல. ஐயோ கிளிச்ச. ஐயோ போக முடியுமா? இப்படி பண்ணிட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களாடா காய்ஸ். செமையான கிளிச்சு ஃபோனு. இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அப்படியே போய் அப்படியே அங்கே அது பார்த்தீங்கன்னா ப்ரிசன் பக்கத்தில் தான் அந்த அண்டர் வாட்டர் சிட்டி. ஐயோ போலாம். ஃப்ரோசன் வில்லேஜா? அங்கே போய் ஃப்ரோசன் வில்லேஜ். ஐய இது வேறு. ஸோ கைஸ் நான் உங்களை அங்கே போனதுக்கப்புறம் பார்க்குறேன். ஸோ கைஸ் நான் இப்போ பைரட் ஸ்டார்டரில் இருக்கேன். இது கரெக்டாக இப்படி போனால் வந்துடும் அந்த வில்பூல் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படியே நேராக போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தேன்னா ஒரு சின்னதாக ராக் மாதிரி தெரியுதா? இருங்க காட்டுறேன். இது வேறு. போ இந்த பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஏதோ தெரியுதா? ஸோ இதுதான் அந்த வில்பூல் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்பூல்னு காமிக்கும். இப்படி 3 ராக்ஸாக இருக்கும். இது வில்பூலுக்குள்ளே போனீங்கன்னா அண்டர் வாட்டர் சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அண்டர் வாட்டர் சிட்டிக்குள்ளே வந்தாச்சா? ஸோ இந்த இடத்துல நான் கிரைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது அங்கே பாஸ் இருப்பான். இது என்பிசிஸ் இது அப்போ இது சாதாரண பாஸ் இல்லை. ஸோ இப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி நேராக இப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக அந்த என்பிசி இருப்பான். இந்த இடத்துல போனீங்கன்னா இப்படி போனீங்கன்னா வாட்டர் குங்ஃபு டீச்சர் அப்படின்னு இருப்பான். ஸோ அவன்கிட்ட தொட்டிங்கன்னா டாக் கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த வாட்டர் குங்ஃபு வாங்க வேணுமா, இது வாட்டரால் 3 ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நல்லா வாங்கிக்கலாம். ஆனால் நல்ல ஃபைட்டிங் ஸ்டைல் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான பிளாக்ஸ் ரூட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.